இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது இதய நோய்களை குணமாக்கும் திருநின்றவூர் அருள்மிகு மரகதாம்பிகை சமேத இருதயாளீஸ்வரர் ஆலயம்தான். 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் இந்த திருநின்றவூரில்தான் அவதரித்தார். அவர் திறந்த வெளியில் மேற்கூரை இல்லாமல் இருந்த சிவலிங்கம் ஒன்றை தரிசித்து வந்தார். இவர் உடல் முழுவதும் திருநீரை தொடர்ந்து பூசி வந்ததால் பூசலார் என்று அன்புடன் மக்கள் அழைத்து வந்தனர். அவர் இந்த சிவலிங்கம் திறந்த வெளியில் இருப்பது கண்டு வருத்தமுற்று இந்த சிவலிங்கத்திற்கு கோயில் ஒன்று கட்ட விருப்பமுற்றார். ஆனால் அவரது பொருளாதார சூழ்நிலை அவரால் ஆலயம் கட்ட முடியவில்லை. பலரிடம் உதவி கேட்டும் யாரும் செய்ய முன்வரவில்லை. எனவே அவர் தனது மனதிற்குள் ஒரு ஆலயம் கட்ட ஆரம்பித்தார். ஒரு ஆலயம் எழுப்ப என்னென்ன செய்வார்களோ அனைத்தையும் தனது மனதிற்குள் செய்ய ஆரம்பித்தார். பூமி பூஜை தொடங்கி கருவறை, கொடிக்கம்பம், பிரகாரம் என ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு கோயிலை கட்ட எவ்வளவு நாட்கள் ஆகுமோ அவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டார். இறுதியாக ஆலயம் கட்டி முடித்ததும் அந்த மணக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்தார். அதே நாளில் காஞ்சியை ஆண்ட பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் பிரம்மாண்டமாக கட்டிய ஆலயத்திற்கான கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்திருந்தார். கும்பாபிஷேகத்திற்கு முன்பு ஒரு நாள் இரவு சிவபெருமான் மன்னர் கனவில் தோன்றி பூசலார் என்பவர் கட்டிய ஆலய கும்பாபிஷேகத்திற்கு அதே நாளில் செல்ல இருப்பதால் மன்னருடைய ஆலய கும்பாபிஷேக நிகழ்விற்கு வர இயலாது என கூறி கும்பாபிஷேக தேதியை சற்று தள்ளி வைக்க கூறினார். கண் விழித்த மன்னன் பூசலார் கட்டிய அந்த ஆலயத்தை காண விரும்பி இங்கு வந்து எங்கு தேடியும் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தை காண முடியவில்லை. கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. பூசலாரின் இதயத்தில் குடிகொண்ட இறைவன் என்பதால் அந்த இறைவனுக்கு இருதயாளீஸ்வரர் என பெயர் வந்தது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இறைவனை நாம் உள்ளன்போடு வேண்டினால் அவர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதுதான். மற்ற ஆலயங்கள் போல் அல்லாமல் இங்கு நாயன்மாரின் சிலை மூலவரின் சன்னதியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பூசலாரின் சிலை கூப்பிய கைகளுடன் இருதயாளீஸ்வரர் சன்னதியில் காணப்படுகிறது. இருதயாளீஸ்வரர் மணவாளேஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார். இருதய நோய் உள்ளவர்கள் இருதயாளீஸ்வரரின் அருளால் விரைவில் குணமடைய இந்த ஆலயத்திற்கு வந்து திங்கள் கிழமைகளில் வழிபட்டு வந்தால் இருதய நோய் குணமாகும் என்பது நம்பிக்கை. கஜபிருஷ்டம் என்னும் அமைப்பில் மூலவரின் விமானம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு மூலஸ்தானம் அருகில் உள்ள பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாத என்று அர்த்தம். பொல்லா பிள்ளையார் லக்ஷ்மி விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், நந்தீஸ்வரர், துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர், பல்லவ மன்னன் ராஜசிம்மன் மற்றும் நடராஜர் போன்ற தெய்வங்களின் சன்னதிகள் அமைந்துள்ளன. சங்கு சக்கரம் தாங்கிய மகாவிஷ்ணுவும் மூலவர் சன்னதியின் பின்புறத்தில் காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திற்கு செல்ல சென்னை திருவள்ளூர் செல்லும் ரயில் மார்க்கத்தில் திருநின்றவூர் நிறுத்தத்தில் இறங்க வேண்டும். சாலை மார்க்கத்தில் ஆவடி திருவள்ளூர் சாலையில் அமைந்துள்ளது. ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து ஷேர் ஆட்டோ அல்லது ஆட்டோவில் செல்லலாம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 8:30 மணி வரை. மகா சிவராத்திரி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மகா சங்கராந்தி, வைகாசி விசாகம், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கார்த்திகை, தமிழ் புத்தாண்டு, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் இந்த ஆலயம் பற்றியும் பூசலார் பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. தல விருட்சம் இலுப்பை. கோயம்புத்தூரைச் சேர்ந்த திவான் பகதூர் பி சோமசுந்தரம் செட்டியாரின் குடும்பத்தினர் இந்த ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலராக உள்ளனர். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அருகில் உள்ள திவ்ய தேச ஸ்தலமான
திருநின்றவூர் அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் ஆலயத்திற்கும் ஏரிகாத்த ராமர் ஆலயத்திற்கும் மறக்காமல் சென்று வாருங்கள். உள்ளன்போடு இறைவனை தரிசித்தால் இறைவனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதை நிரூபித்த இந்த ஆலயத்திற்கு நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் கட்டாயம் சென்று தரிசித்து வாருங்கள். ஓம் நமச்சிவாய.